நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 வகையான ஸ்நாக்ஸ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைய ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ஆனியன் ரிங்ஸ், பட்டட்டா வடா, அதுக்கப்புறம் பன்னீரில், ஜவ்வரிசியில், உருளைக்கிழங்கு வச்சு எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்லேயே மாவு ரெடி பண்ண போகிறோம். கடையில் வாங்காத வீட்டில் ரெடி பண்ண மாவு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கலரும் இதில் வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை. இதுக்கு 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாட் மசாலா, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமின் பவுடர், பேக்கிங் சோடா அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வறுத்து அரைச்ச கியூமின் பவுடர் போட்டிருக்கேன், அதாவது ஜீரக பவுடர். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். நான் பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூனுக்கு ரொம்ப குறைவாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல இந்த மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்டி எல்லாம் கரைஞ்சி நல்லா வந்துடும். நீங்கள் ரொம்ப திக்காக போட்டால் அந்த உருளைக்கிழங்கு வேகாது, ரொம்ப தின்னாக போட்டாலும் அந்த பஜ்ஜி வந்து நல்லா வராது. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவி கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்லைசர் இருந்துன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துரும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா சிப்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் 1 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து உருளைக்கிழங்கு நல்லா சீவிடலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பேட்டரில் டிப் பண்ணலாம். கடலை மாவு பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவை நம்ம எடுத்துடணும். ஸோ இதே மாதிரியே பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல செக் பண்ணணும், போட்ட உடனே மேலே வரணும், நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம போட்டுட்டு நல்லா சூடான ஆயிலில் போட்டுட்டு 2 பக்கம் நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும், இன்னும் வந்து நமக்கு ஃப்ரை ஆகணும். ஸோ நம்ம ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே வந்து நான் 2வது பேட்சையும் ஃப்ரை பண்ணுறேன். நான் இதில் கொடுத்துருக்கிற ஜீரக பொடியும் பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப தேவையானது அப்படின்னா ஜீரணம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு கூட அரைச்சி போட்டுக்கலாம், அதுவும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெடி பண்ண முடியல, டைம் இல்லைன்னா நீங்கள் கடையில் கிடைக்கிற மாவு கூட வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான நல்ல ஃப்ளஃபியான நமக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை க்ரீன் சட்னி, தேங்காய் சட்னியோட சாப்பிட்லாம், இல்லைனா டீக்கு சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா குழந்தைங்க ஈவினிங் வரும்போது கொடுக்கலாம். அவங்களுக்கு சாஸோடு வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பி பன்னீர் ஃப்ரை. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம டீக்கு எடுத்துக்கலாம். டீ இல்லைன்னா காஃபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் லோடுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீர் எடுத்துகிட்டு நீங்கள் கழுவிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தா அதை வந்து நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்து இது மாதிரி பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நம்ம லாங் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஷேப்பில் கூட சின்ன சின்ன க்யூப்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மேரினேஷனுக்காக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, மஞ்சள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர், இஞ்சி பூண்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே சிம்பிள் மசாலா தான். இப்போ நம்ம பன்னீரை போட்டுரும். பன்னீரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் இருந்தால் மேலே விட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உடையாமல் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் இந்த பேட்டர்லாம் ரெடி பண்ண வரைக்கும். இல்லைனா ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே விட்டுறலாம். இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுக்கலாம். இதுக்கப்புறம் பேட்டருக்கு கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின் பேட்டராகவும் இருக்கக்கூடாது. நார்மல் பஜ்ஜி கன்சிஸ்டன்சியோட தின்னாக இருக்கணும். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைனா ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா இது மாதிரி வந்துடும். இல்லைனா ரஸ்க்கை கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம், துருவி வச்சுக்கலாம். இப்போ இந்த பன்னீர் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு அந்த மைதா கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணலாம். இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேவ் எடுத்துக்கலாம், ப்ளைன் சேவ். இல்லை ரவை எடுத்துகிட்டு பண்ணலாம், சேமியா. இல்லை நீங்கள் வந்து நூடுல்ஸ் இருந்தாலும் பொடிச்சு விட்டு அதில் வந்து நீங்கள் டிப் பண்ணி பண்ணலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கார்ன்ஃப்ளவரில் அப்படியே டிப் பண்ணியும் போட்டுடலாம். இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கடலை மாவில் டிப் பண்ணி போட்டுடலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் வைக்கலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாகவும் பொரிச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சா 2 நாள் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து கெட்டு போகாது, மேரினேட் பண்ணி வச்சிட்டோன்னா. இப்போ தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா சூடான ஆயிலில் இந்த பன்னீரை போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தான் ஆகும். டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஹைலையும் இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. நல்லா போட்டால் நல்லா பொரிஞ்சு மேலே வரணும். அதுக்கப்புறம் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லோவில் வச்சிங்கன்னா அந்த ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதில் வேணாலும் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி டொமேட்டோ சாஸ், க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லாமல் அப்படியே கூட ப்ளைனாக சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு வந்து பன்னீர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி பண்ணி கொடுத்தா நிறையா சாப்பிடுவாங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வரிசியை வச்சு ஒரு கட்லெட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு 1 கப் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு 5 மணி நேரமாக ஊற வச்சுக்கலாம். இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சிடலாம், டைம் இல்லைன்னா. இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிருங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் கட்லெட். இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. ஸோ ஜவ்வரிசி அப்படிங்கிறது வந்து டாப்பியோக்காவில் பண்ணுறது, மரவள்ளிக்கிழங்குல. இப்போ வந்து இதில் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, உருளைக்கிழங்கு வேக வச்சது 1, மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. பிரெட் க்ரம்ஸ் வந்து அந்த ஜவ்வரிசியில் இருக்கிற தண்ணியை அப்சர்வ் பண்ணிவிடும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும். இதில் லெமன் பிழிஞ்சு விடணும், அப்போ தான் அந்த ஜவ்வரிசியோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேப் பண்ணி கூட பண்ணலாம். இல்லை இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்கேஸ் ஃப்ரை பண்ண பிடிக்கலன்னா ஏர் ஃப்ரையர், பேக் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் தோசை மாதிரியோ அடை மாதிரியோ தட்டிக்கலாம், ரொம்ப நல்லது. வந்து தாலிப்பத்துன்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஹார்ட் அண்ட் ஷேப்பில் பண்ண போகிறோம். இப்படி ஒரு மோல்டு இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரவுண்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப் வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸி தான். நான் கொஞ்சம் வீடியோவுக்கு சீக்கிரமாக பண்ணணுங்கிறதுக்காக மோல்டு வச்சு பண்ணேன். நான் சொன்ன மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் நீங்கள் பண்ணிவிட்டு மிடில் மட்டும் கொஞ்சம் ஒரு டென்ட் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஸோ பாருங்கள், இதே மாதிரியே நம்ம எல்லாமே முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் இது மாதிரி நிறைய ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போவே ஃப்ரை பண்ண முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஜிப்லாக் பவுச்சில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது.
இப்போது நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் டோ கரெக்டாக பிடிச்சாதான் அது எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். அதோட எண்ணெயோட சூடு இம்பார்ட்டண்ட். லோ ஃப்ளேமில் எந்த காரணத்தை கொண்டும் ஃப்ரை பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் பிரியிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மைதா போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் வந்து நீங்கள் கோட் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஸோ அது ஒரு சின்ன டிப்புன்னு சொல்லலாம். அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரியிற அந்த கஷ்டம்லாம் இருக்காது. பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த டோ வந்து நீங்கள் பிசையும்போது கம்பைன் பண்ணணும் எல்லாத்தையும். லூஸாக பிடிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது பிரிய தான் பார்க்கும். உங்களுக்கு இந்த ஷேப்பை பிடிக்கலன்னா கூட ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் ஷேப்பை, ஸ்கொயரில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ டோ மாதிரி பண்ணி தேய்ச்சி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணலாம். ஓவல் ஷேப்பில் பண்ணிங்கன்னா அது வந்து க்ராக்கெட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ பால்ஸாக பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பால்ஸ் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் டைட்டாகவே பிடிக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா லூஸாக பிடிச்சிங்க அப்படின்னா தான் உள்ளேயும் வேகும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ரவுண்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து க்ரீன் சட்னி நல்லாயிருக்கும். சாஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் போடும்போது சூடான எண்ணெயில் போட்டுட்டு அப்புறம் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போது நல்லா வெந்தும் இருக்கும், கோல்டன் ப்ரௌனாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும். ஸோ பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ஊற்றின ஆயில் அப்படியே இருக்குது. ஆயிலெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணாது. நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். தேவைப்பட்டால் இதை பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெட்டை கூட நீங்கள் உடச்சி போட்டு அந்த டோவில் மிக்ஸ் பண்ணலாம். அவல் போட்டுக்கலாம், ரவை போடலாம். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் வேரியேஷன் பண்ணுறது தான். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பச்சை பட்டாணி எல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணி கூட போடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுத்து விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப நேரம் இது வந்து கிறிஸ்பினஸோடு தான் இருக்கும். ஸோ பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பட்டேட்டா வடையும் ஆனியன் ரிங்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம். பெருங்காயம் இதெல்லாம் போட்டு இதை வந்து லைட்டாக வதக்கலாம். ஒரு 50 செகண்ட் மட்டும் நீங்கள் வதக்கலாம். இதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தேவைப்பட்ட கொத்தமல்லி தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டு உப்பு போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிஞ்ச மாதிரியே ஆகிடும். இப்போது நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உடனே உருண்டை பிடிக்கிறத விட நம்ம ஆற வச்சுட்டு பிடிச்சா ரொம்ப ஸ்டிக்கி இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இதை ஆற வச்சுருவோம். இதுக்கப்புறம் ஒரு பவுலில் கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு முதல்ல கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு திக்கான பேட்டர் மாதிரி பண்ணணும். அதாவது நம்ம உருளைக்கிழங்க அந்த ஸ்டஃபிங் வந்து உள்ளே போடும்போது நம்ம என்ன ஆகும்னா நல்லா அது கோட் ஆகிருக்கணும். தின்னாக இருந்ததுனாலும் நல்லா இருக்காது. இப்போ பேக்கிங் சோடா போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்தில் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நீங்கள் பிடிக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து ரொம்ப ஸ்டிக்கி இல்லாமல் இருக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த உருண்டை வந்து பிடிக்க வரும். ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நைட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த நாள் பண்ணுறதுக்கு நைட்டு பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஸோ அப்போவும் அது என்னாகும் அப்படின்னா அந்த ஸ்டிக்கி இல்லாமல் வந்துடும். ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் டிப்புன்னு சொல்லலாம். ஸோ நம்ம பால்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். இதே இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கடலை மாவு பேட்டரில் டிப் பண்ண போகிறோம். ஸோ நல்லா நனைச்சி இது எடுக்கணும். நல்லா கோட் ஆகணும். அந்த மிக்சர் வந்து நல்லா திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு வந்து வெளியே வராது. ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பேக்கிங் சோடாலாம் போட்டதுனால உப்பி வருது. நீங்கள் பேக்கிங் சோடா இல்லாமையும் பண்ணலாம்.
ஸோ அதுவும் நான் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதில் வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. ஸோ நல்லா வந்து ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம பர்ஃபெக்டான அந்த பட்டேட்டா வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நான் அடுத்தது வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்குல மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சோயாவில் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பன்னீரில் பண்ணலாம், டோஃபூவில் பண்ணலாம், அதுக்கப்புறம் பீட்ரூட், காலிஃப்ளவர், ஸோ மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு இந்த உருளைக்கிழங்கோட போட்டு பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது தான். 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ நான் முன்னாடியே பண்ணிட்டோன்னா நம்ம பேட்டர் மட்டும் ரெடி பண்ணி அதில் டிப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்ல, டீக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு வந்தால் குழந்தைகளுக்கு வந்து இது கொடுத்தா ரொம்ப வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம இதே பேட்டர் வந்து மீதி ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆனியன் ரிங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேக்கிங் சோடா போட்டதுனால ரொம்ப நேரம் வந்து இந்த பேட்டர் வச்சுருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம இம்மீடியட்டாக இது பேட்டர் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆனியனில் வந்து நம்ம ரிங்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த பேட்டர்லேயே டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருந்தது அதையும் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, உங்களோட உருளைக்கிழங்கு மட்டும் இருந்ததுன்னா வெஜ்ஜஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள், அதே பேட்டர் தான் டிப் பண்ணுறோம். எடுத்து அப்படியே நல்லா சூடான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரை அடிக்கடி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. எப்போவாவது நம்ம வந்து செய்யும்போது சாப்பிடும்போது பேட்டர் இது மாதிரி தீர்ந்துருச்சுன்னா ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது வெஜிடபிள் இருந்ததுன்னா நீங்கள் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பன்னீர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா பன்னீரை டிப் பண்ணி போட்டுக்கலாம், ப்ரோக்கலி, ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அப்படி எதுவுமே இல்லைங்கும்போது உங்கள்கிட்ட அப்பளம் இருக்கா, ஸோ அப்பளத்தை வந்து நீங்கள் 2ஆக உடச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணனா இந்த பேட்டரில் டிப் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணலாம். கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி வீடியோ நான் கூடிய சீக்கிரமாக போடுறேன். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாமே இல்லாமல் சிம்பிளாக க்ரீன் சட்னியோட கூட எடுக்கலாம். ஸோ இல்லை நான் டீ எல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சாஸோடு எடுத்துக்கலாம். டீ குடிக்கிறவங்க இது வந்து டீயோடு எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக தெளிவாக நான் வந்து இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் முன்னாடி கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம்.